ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மட்டன் நெஞ்செலும்பு வச்சுட்டு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்திங்கன்னா இந்த சளி தொல்லை அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சரியாகும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி அளவு. அடுத்து புதினா கொத்தமல்லி, மஞ்சத்தூள், இது சீரகத்தூள், இது மிளகுத்தூள், இது கரம் மசாலா. இது எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணது. இப்போ சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டனோட எலும்பை சேர்த்துக்கலாம். எலும்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ சேர்த்தா தான் கறியில் உப்பு பிடிக்கும். இப்போ மட்டன் எலும்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை 1 பை 1 சேர்த்துக்கலாம். இது பெப்பர், நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. இது ஜீரகத்தூள், இது கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு இது கறி குழம்பு தூள், இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் அரைச்சது. நீங்கள் தேவைன்னா தனியாக அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவெலாம் நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப்புன்றனால தாராளமே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் போயிடுச்சு. நம்ம சூப் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். சேர்த்த எலும்புலாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். இது குடிச்சிங்கன்னா நல்லா நெஞ்சு சளி, உடம்புல உள்ள எல்லா சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.